இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்க அப்பா ஏதோ ஒரு எமோஷனல்ல சொல்லிட்டாரு. ஏன் அம்மாவும் அவங்க கௌரவம் தான் முக்கியம் இருக்காங்க. அவங்க பிடிவாதத்துக்காக நம்ம வாழ்க்கையை நாமே ஏன் தியாகம் பண்ணிக்கணும்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சத்யா? யோசிக்காத, நம்ம எங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கார்த்திக், பேரண்ட்ஸ் மீறி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வேற வழி இல்ல சத்யா. அவங்களுக்கு அவங்க பிடிவாதம் பெருசுன்னா நமக்கு நம்ம வாழ்க்கை பெருசு. பெத்தவங்க சம்மதிக்கலங்கிறதுக்காக உன்னை என்னால மிஸ் பண்ண முடியாது. நம்ம ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம். என் தங்கச்சிங்க கூட சொன்னாங்க, மாமா உனக்கு பிடிச்சிருக்கல, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பாவை அப்புறம் சமாதானப்படுத்திக்கலான்னு. அவங்க கூட தெளிவா யோசிக்கிறாங்க, நீ தான் கன்ஃபியூஸ்டா இருக்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாதுங்க. குழந்தைங்க மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்களும் இப்படி யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் சத்யாங்கிறது அவரோட பொண்ணு இல்லைங்க. சத்யாங்கிறது அவரோட நம்பிக்கை, அவரோட கனவு, அவரோட கௌரவம், அவரோட நிம்மதி, லட்சியம் எல்லாத்தோட அடையாளம் தாங்க. நான் அவர் பெருமைப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டுறதுல தான் என்னோட வெற்றியே இருக்கு. ஒரே ஒரு கல்யாணத்து மூலமா அவரோட மொத்த கனவையும் நாசமாக்க நான் தயாரா இல்ல. நீங்க என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் மிஸ் பண்றது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக எங்க அப்பாவை என்னால தலகுனிய வைக்க முடியாது. இதான் உன்னோட முடிவுன்னு அப்புறம் ஏன் என்ன வர சொன்ன? இதைத்தான் உங்க அப்பா அப்பவே சொல்லிட்டாரு. எங்க அப்பா சொன்னாலும் நீங்க இன்னும் மாறாம தானே இருக்கீங்க. சத்யா, ப்ராமிஸ் உன்னை என்னால மறக்க முடியாது. உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். ஏதோ பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ற. எல்லாரும் ஏன் இப்படி என்ன வேதனைப்படுத்துறீங்க? கார்த்திக், கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நமக்காக மட்டும் வாழ முடியாது. மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்துல நம்மள தவிர வேற யாரும் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு சுதந்திரமா முடிவு எடுக்கலாம், ஆசைப்பட்டபடி வாழலாம். ஆனா நாம எடுக்கிற முடிவு மத்தவங்கள பாதிக்குதுங்கிறப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டாம். காதல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நாம மட்டுமே உலகம் கிடையாது. முடிவு நீ என்னதான் சொல்ற? என்னால எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கனவுல கூட துரோகம் நினைக்க முடியாது. அப்போ என்ன மறந்துடலாம், அது தப்பு இல்ல, அப்படிதானே? ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா பெத்தவங்கிற உறவு தானா அமைஞ்சதுங்க. அதை எந்த உறவாலையும் ஈடுகட்ட முடியாது. நான் இல்லைன்னா என்னை விட அழகான ஒருத்தி உங்களுக்கு மனைவியா கிடைப்பா. ஆனா அம்மாவை இழந்துட்டா அந்த பாசத்தை ஈடுகட்ட உங்களுக்கு யாருங்க கிடைப்பா? அப்போ உனக்கு இந்த பிரிவுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இல்லைன்னு சொன்னா அது போய் வருத்தம் இருக்கு. அதை விட கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு துணையா அவர் கூடவே இருந்து குடும்பத்தை பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடவுள் புண்ணியத்துல அதுக்கேத்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருச்சு. இனிமே எனக்கு என் குடும்பம் தாங்க முக்கியம். நமக்குள்ள கொஞ்ச நாள் பழக்கம் தானே, அது காலப்போக்குல எல்லாம் மறந்துருங்க. என்னையே நினைச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களை கூப்பிட்டு வச்சு தெளிவா பேசணும்னு நினைச்சேன். இந்த முடிவு நிச்சயமா உங்களை வேதனைப்படுத்தணும்னு தெரியும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் வெரி சாரி. நான் உங்களை அவமானப்படுத்துறத நினைக்காதீங்க. மொத்தமா பிரிஞ்சிருதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஞாபகப்படுத்துற பொருள் கூட என்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் இதை கொடுக்குறேன். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ் கார்த்திக். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா எடுத்ததாங்க இறுதி முடிவு. இதை கேட்க கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. மனசார கூட உங்களை நினைக்க மாட்டேன். நீங்களும் என்னை பார்க்க இங்க வராதீங்க. பார்த்தாலும் ப்ளீஸ் பேசாதீங்க. நம்ம சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இதாமா அங்க நடந்தது. உங்க பொண்ணு உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ அவமரியாதை வர்ற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டா. அந்த அளவுக்கு நீங்க உங்க பொண்ணை ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்க. உங்க வளர்ப்புன்னு பெருமைப்பட வேண்டிய நீங்களே உண்மை என்னன்னு தெரியாம கை நீட்டி அடிச்சிட்டீங்களே. உங்களை மாதிரி தான் உங்க பொண்ணும். எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு, அவரை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன மறந்துருன்னு சொன்ன அந்த வார்த்தை, அதான் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறை. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க பொறுப்பா நடந்துப்பாங்க? சத்யா, அம்மாவை மன்னிச்சிடுமா. அம்மாடி,
ஐயா சொல்றதெல்லாம் சத்தியமாப்பா அவர் ஞாபகமா எதுவுமே இருக்க கூடாதுன்னு செல்போன் கொடுக்கதான்ப்பா போனேன். என்ன மறந்துடுங்க. எங்க அப்பாவை மீறி எதுக்கும் சம்மதிக்க மாட்டேன்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்கதான்ப்பா போனேன். உங்களுக்கும் அம்மாக்கும் தலகுணம் ஏற்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. அம்மா செல்லமே, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனம்மா. எனக்கு தெரியும் என் பொண்ணு தவறி கூட தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு. அப்படி ஒரு வைரத்தை நான் பெற்றிருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. சத்யா ஒவ்வொரு காரியத்தையும் இந்த குடும்பத்தை அனுசரிச்சு யோசிச்சு தான் பண்ணுவான். இனிமே அவளை தவறையும் சந்தேகப்படாதீங்க. ஆத்திரப்பட்டு அறிவில்லாம பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேங்க. ஏதோ பகவான் புண்ணியத்துல பிரதோஷ பூஜையை பத்தி ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். இல்லைன்னா காலம் பூரா இந்த பொண்ணை கரிச்சு கூட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, அஷ்டலட்சுமிகளும் ஒன்னா சேர்ந்து அவதாரம் எடுத்து உங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்கு. நான் பாராட்டுக்காக சொல்லல, சத்யாவை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால சொல்றேன். இவளை பெத்ததுக்காக நீங்க பெருமைப்படணும். நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க. நாளைக்கு பிரதோஷ பூஜை இருக்கு, குடும்பத்தோட வாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றிங்க. நானும் சேர்ந்து உன்னை சந்தேகப்பட்டேனம்மா. என்ன மன்னிச்சிருமா. அப்பா என்னப்பா என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அப்படி இல்லம்மா, என் பொண்ணு தப்பா எதையும் செய்ய மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் உன் வயசை நினைச்சு நான் சந்தேகப்பட்டேம்மா. அப்பா நான் உங்க பொண்ணுப்பா. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை எப்பவும் பெருமைப்படுத்தி பாக்குறதாப்பா எனக்கு சந்தோஷம். அதுக்கு மாற நான் நடந்துக்க மாட்டேன்ப்பா. சம்பூர்ணம், என் பொண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டியா? இவளை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு பாரு. இவங்கள கூட கோபம் வந்தா ஒரு 2 அடி அடிச்சிருப்பேங்க. இவ பொண்ணுங்கிறதுனால எப்பவுமே அடிச்சதில்ல. இன்னைக்கு என்னமோ புத்தி பேதலிச்ச மாதிரி என்னையும் மீறி அடிச்சிட்டேன். அம்மா நீங்க என்ன அடிச்சீங்கன்னா என் மக தப்பான வழியில போயிடக்கூடாது, எனக்கு கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தானமா அடிச்சீங்க. நான் இப்படி பண்ண போறேன்னு உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லியிருக்கணும். நான் அவரை போய் பார்த்தது தப்புதாம்மா. நீங்க 2 பேரும் தாம்மா என்ன மன்னிக்கணும். அக்கா சொதப்பிட்டாலே, மாமா வேண்டான்னு சொல்லிட்டா. பேசாம இரு. சம்பூர்ணம், நம்ம பொண்ணு ஒன்னையும் என்னையும் ரொம்ப நம்புறா. அவ இந்த அளவுக்கு இருக்கும்போது அவ சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதை நம்ம கண்குளிர பார்க்கணும். உடனே பண்ணணும். அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நான் ஆக்சுவலா குட் நைட்மா. கார்த்திக், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா தம்பியும் நீங்களும் சாப்பிடவே இல்லைங்கம்மா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேம்மா. உனக்கு பசிக்குதாப்பா? இல்லைம்மா. பசிக்காது. எப்படி பசிக்கும்? ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் தானே அம்மாவோட அரவணைப்பு, அன்பு, பாசம் இதெல்லாம். நீ வளர்ந்துட்ட. மகன் வாய் விட்டு கேட்கறதுக்கு முன்னால அம்மாவா செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அதை நான் பண்ணிடுறேன். இது காங்கேயம் ஆயில் மில்லோட டாக்குமெண்ட். இதோட மதிப்பு 11 கோடி 50 லட்சம். இது அவினாசில இருக்கிற கிரானைட் கம்பெனியோட டாக்குமெண்ட். இதோட மதிப்பு 4 கோடி. இது கார்மெண்ட்ஸ் கம்பெனியோடது. இது 2 ஆட்டோமொபைல்ஸ். இதோட மதிப்பெல்லாம் 20 கோடியை தாண்டும். அம்மா இதெல்லாம் இப்போ எதுக்குமா சொல்றீங்க?
பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மொத்த சொத்துக்கும் நீதானே வாரிசு. உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இதுல 10,50,000 ரூபாய் சாலிட் கேஷ் இருக்கு. இதெல்லாம் பேங்க்ல போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இது ஷேர்ஸ். மா இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்குமா இதெல்லாம் காட்டுறீங்க? இது கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், பேங்க் பாஸ்புக்ஸ், செக் புக்ஸ். இது உன்னோட பாஸ்போர்ட். நீ வெளிநாடு போக கூட ஐடியா பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு தான். இது நான் உனக்கு தர ஃபைனல் டாக்குமெண்ட். இது தான பத்திரம்னு சொல்லலாம், என்னோட உயில்னும் சொல்லலாம். மா எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னோட காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு தானே சேரும். எவ்வளவு சொத்து இருக்கு, எது எது எங்க இருக்குன்னு நீ தவிச்சு போயிடக்கூடாது பாரு. அதான் அம்மா முன்னேற்பாடவே இதெல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் இப்ப என்னம்மா அவசரம்? நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இருக்காளேன்னு அம்மாவை நீ பாரமா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். லாயர், ஆடிட்டர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி என் சுய நினைவோட சொந்த சம்மதத்தின் பேர்ல இந்த உயிலை எழுதியிருக்கேன். மா என்னம்மா இதெல்லாம்? எனக்கு அப்புறம் என்னோட எல்லா அசையா சொத்துக்களும் என் மகனே சேரணும்னு நான் கையெழுத்து போட்டுட்டேன். நான் சுயநினைவோடு போட்டதை இதையும் வச்சுக்கோ ஜாக்கிரதையா. மா ப்ளீஸ் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம்? அம்மா என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாளேன்னு எனக்கு அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் வச்சு உன் விருப்பப்படி நீ சந்தோஷமா வாழணும். அதான் உயிரோட இருக்கும்போதே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது அம்மாவோட கடைசி ஆசை. இந்த பாட்டில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எனக்கு கொடுத்துரு. நான் நிம்மதியா கண்ண மூடிடுறேன். மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சாகுற அளவுக்கு நான் என்னமா பண்ணேன்? இன்னும் என்னடா பண்ணணும்? அன்னபூரணியோட புள்ள எவ்வளையோ இழுத்துட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு மத்தவங்க சொல்லி நான் அவமானப்படுறதை விட சாகிறத எவ்வளவு மேல். உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா சந்தோஷமா பண்ணிக்கோ. அதுக்கு இடைஞ்சல நான் இருக்கவே மாட்டேன். இந்த விஷத்தை உன் கையாலேயே கொடு. உன்னால பேர் கெட்டு அசிங்கப்பட்டு வாழறதை விட மகன் கையால செத்தோங்கிற நிம்மதியோட சாவேன். மா உங்களை கேட்காம நான் சத்யாவை பார்க்க போனது தப்புதாம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னையும் என்னையும் சபையில நிக்க வச்சு இந்த சம்பந்தமே வேண்டான்னு அவ அப்பா அசிங்கப்படுத்திட்டு போனாரே, அது உனக்கு தெரியல? போனது அம்மா மானம் தானே, நமக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கே தெரியாம என்ன கேவலப்படுத்திட்டல. பஞ்சாயத்துல நான் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னனே, அது உனக்கு தெரியல? உனக்கு அவளை பார்க்கணும், அவளோட சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சுயநலம் தான் உனக்கு பெருசா போச்சுல்ல? அம்மா இல்லம்மா, எனக்கு என் கௌரவம் தான் பெருசு. அந்த ஊர்ல இனிமே பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன். ஆனா நீ பண்ண காரியத்தினால உன் அம்மாவோட மான மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா போகுமே, அது உனக்கு தெரியல? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவளோட நீ சந்தோஷமா வாழணும். அதுக்காக நீ எதையும் பண்ணுவ, அதானே? இல்லம்மா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலம்மா. எனக்கே தெரியாம அவளை பார்த்து திருட்டுத்தனமா பேசிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் சொல்லு? அம்மாவுக்கு தெரியாம அவளை இழுத்துக்கிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டல? இல்லம்மா, என் பையன் என் வார்த்தையை மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு உனக்காக நான் பொண்ணெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாள்ல அவங்கள வந்து பாக்குறதா உன்னை நம்பி வாக்கு கொடுத்திருக்க. நீ எவ கூடயே ஓடி போயிட்டா அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? அம்மா முகத்துல கரிய பூசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டல? அப்படிலாம் இல்லம்மா. போதும்டா.
இத்தனை வருஷமா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கௌரவமா வாழ்ந்து பழகிட்டேன். என் பையனும் அப்படித்தான் இருப்பான்னு நம்பினேன். நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா. இதுக்கு மேலே மானம் கெட்டு மரியாதை கெட்டு என்னால வாழ முடியாதுப்பா. என்னைக்கு இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு நீதான் கொள்ளி வைக்கணும். இந்த விஷத்தையும் கொடுத்து எனக்கு கொள்ளியும் வச்சிருப்பா. அம்மா சொல்ற எதையும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேல. என் முடிவை நானே தேடிக்கிறேன். உங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேமா. உங்களை கேட்காம அவளை போய் பார்க்க போனது தப்புதாம்மா. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணு நடக்கலம்மா. அவ என்ன அங்க வர சொன்னது காரணமே இந்த கல்யாணம் நடக்காது, என்ன மறந்துடுன்னு சொன்னாம்மா. இனிமே என்ன பார்க்காத, என்கிட்ட பேசாத, இப்படி ஒருத்தர் இருந்தாங்கிறதையும் மறந்துடுன்னு சொன்னாம்மா. அவங்க அப்பாவோட கௌரவம் மரியாதை இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாமா. அதை மீறி இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டாமா.